வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் 2, நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் WWE பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி சவுதி அரேபியாவுக்கு என்ன போர் வந்தாலும் பரவாயில்ல நாங்கள் போகிறோம் அப்படிங்கிறத அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்புறம் பேக்லாஷுக்கு நம்ம ஜான் சீனா வர போகிறாரு. அப்புறம் மீண்டும் ஒரு முறை நம்ம சிஎம் பாங்க் பார்த்தீங்கன்னா ஹீல் கேரக்டராக மாற போகிறாரு. இதை தவிர்த்து இன்னும் நிறைய ரெஸ்லிங் செய்திகளோட தான் நான் இன்றைக்கி வந்திருக்கிறேன். சரி, அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண முடியுமா தினமும் ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. முதல் செய்தி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு பிரேக்கிங் நியூஸ். WWE பார்த்தீங்கன்னா நைட் ஆஃப் சாம்பியனை ரியாத்தில் நாங்கள் நடத்துகிறோம் அப்படிங்கிறத அஃபிஷியலி சொல்லிட்டாங்க. இந்த நைட் ஆஃப் சாம்பியன் பேப்பரியோ பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் நடத்துறதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருந்தது. பிகாஸ் சவுதி அரேபியாவில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய போர்க்களம் ஓடிட்டு இருக்குது. சவுதி அரேபியாவில் போர்க்களம் போகலை, பக்கத்தில் இருக்கிற ஈரான் கண்ட்ரியில் தான் நடக்குது. பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்குது. இவங்க ஒரு வேளை பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் போகணும்னா ஈரான் நாட்டை தாண்டி தான் போகணும். குண்டு போட்டுட்டா எல்லா ரசலும் செத்து போயிடுவாங்கல்ல, அதனால் பயந்துட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இப்போ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா பேண்டமிக் செகண்ட் வந்து ஓரளவுக்கு கட்டுப்பாட்டில் எடுத்ததுனால சரி நம்ம ஜூன் மந்த் வந்து சவுதி அரேபியாவில் வந்து நைட் ஆஃப் சாம்பியன் பேப்பரை நடத்தலாம்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி அனௌன்ஸ்மெண்ட்டாக சொல்லிட்டாங்க. சவுதி அரேபியாவும் சரி WWE சரியும் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் நடத்துகிற 2வது பேப்பரையும் இதை ஜூன் 27 நடத்துகிறோம் அப்படிங்கிறத அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இது ரோட் டு சம்மர்ஸ்லாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. நைட் ஆஃப் சாம்பியன் நடந்து முடிஞ்ச ஒரு மாதத்துக்கு அப்புறமா WWE பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாம் பேப்பர் நடத்துகிறாங்க. அதாவது ஜூன் மாதம் 26 நைட் ஆஃப் சாம்பியன் நடத்துகிறாங்கல்ல, ஜூலை மாதம் எந்த பேப்பர் நடத்த போகிறது கிடையாது, ஒன்லி ஃபார் த சாலரி மைண்டட். அதுக்கப்புறமா ஆகஸ்ட் மாதம் 1 2 WWE பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாம் பேப்பரையே நடத்த போகிறாங்க. நம்ம மாத கணக்கில் பார்த்தா ஏதோ ஒரு மாதம் WWE பேப்பர் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் டேட்டு கணக்குப்படி பார்த்தா WWE பார்த்தீங்கன்னா 32 நாள் கணக்கில் தான் சம்மர் ஸ்லாமை நடத்துகிறாங்க. அதாவது ஜூன் மந்தோடைய எண்டிங் 27 தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சவுதி அரேபியாவில் வந்து நைட் ஆஃப் சாம்பியன் நடத்துகிறாங்க. அதே மாதிரி ஜூலை மந்த் பேப்பர் நடத்தாட்டாலும் ஆகஸ்ட் மாதம் 1 2 பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாம் நடத்துகிறாங்க. ஸோ மாத கணக்கில் தான் நமக்கு இடைப்பட்ட ஒரு மாதத்தில் பேப்பர் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் டே கணக்கு எப்படி பார்த்தா 33 நாள் தான் பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் வருது. 34 நாள் அவ்வளோதான் கால்குலேஷன் வருது. இந்த சம்மர் ஸ்லாமுக்கு முன்னாடி WWE பார்த்தீங்கன்னா இந்த நைட் ஆஃப் சாம்பியனில் இன்னொரு விஷயத்தையும் பண்ண போகிறாங்க. அதுதான் கிங் அண்ட் குயின் ஆஃப் தி ரிங் டோர்னமெண்ட்டு. சம்மர் ஸ்லாமில் யார் உமன் சாம்பியன்ஷிப்புக்காகவும் அதே மாதிரி மென்ஸுக்கான வேர்ல்டு சாம்பியன்ஷிப் அன்டிசிபிள் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான கிங் அண்ட் குயின் ஆஃப் தி ரிங்கும் நடக்க போகுது. அதாவது சவுதி அரேபியாவில் பார்த்தீங்கன்னா கிங் அண்ட் குயின் ஆஃப் தி ரிங் நடக்க போகுது. இதில் வெற்றி பெறவங்களுக்கு அன்டிசிபிள் சாம்பியன்ஷிப் அல்லது ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பும், குயினுக்கான ரிங் அந்த டோர்னமெண்ட்டை வெற்றி பெறவங்களுக்கு உமன் சாம்பியன்ஷிப் அல்லது உமன்ஸ் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பு சம்மர் ஸ்லாமில் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் WWE அஃபிஷியலி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நைட் ஆஃப் சாம்பியன் பேப்பர் மேலே ரசிகர்கள் மேலே இப்போ ஒரு பெருத்த எதிர்பார்ப்பு இருக்குது. போன வருடம் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் அண்ட் ஜேட் கார்கள் வெற்றி பெற்றாங்க. இந்த வருடம் யார் வெற்றி பெறுவா அப்படிங்கிறத உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த செய்தி நெவர் சீன் 17 உங்கள் ஜான்சனாவை பற்றி தான். ஜான்சனா நேற்றுக்கு ஒரு தகவலை நம்ம எல்லாருக்குமே தெரிவிச்சிருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி நம்ம ஜான்சனாவை ரசல்மெனியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். ஹோஸ்ட் ஆஃப் ரசல்மெனியாவை நடத்திருப்பார். இப்போ ஜான்சனா தன்னுடைய சோஷியல் மீடியாவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ நடக்க போகிற பேக்லாஷ் பேப்பருக்கு தான் வரப்போகிறோம் அப்படிங்கிறத ஜான்சனா அஃபிஷியலி சொல்லியிருக்கிறாரு. எதுக்காக ஜான்சனா வரப்போகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இம்பார்ட்டான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை நான் சொல்லதுக்காக தான் May 9 நடக்கிற பேக்லாஷுக்கு நான் வரப்போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஜான்சனா ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாலும் WWE பார்த்தீங்கன்னா அம்பாஸ்டராக வந்து WWE கான்ட்ராக்ட் போட்டிருக்காரு. அதனால் WWE எப்பப்போ கூப்பிட்றாங்களோ அப்பப்போ ஜான்சனா வரணும் அப்படிங்கிறது ரூல்ஸ். அதனால தான் பார்த்தீங்கன்னா ரசல்மனியாவுக்கு வந்தார். இப்போ பேக்லாஷுக்கும் வரப்போகிறாரு. ஜான்சனா ஃபேன்ஸுக்கு ஜான்சனா ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாலும் அடிக்கடி ஜான்சனா ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா WWEக்கு வந்து அட்டண்டன்ஸ் ஆக தான் செய்கிறாங்க. அதனால் அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக ஜான்சனாவும் அப்பப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஷோக்கும் வந்துட்டு இருக்காரு. இப்போ சமீபத்தில் ரசல்மனியாவுக்கு வந்தார்ல, அதே மாதிரி பேக்லாஷ் ஷோக்கும் வரப்போகிறாரு. இம்பார்ட்டண்டான அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். அந்த அனௌன்ஸ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். கடைசியில் வீடியோ கேம் அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்கக்கூடாது. ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு புது ரெஸ்லர்ஸோட ரிட்டர்ன் ஆகவோ அல்லது வேறு ஏதாவது முக்கியமான ஒரு பெரிய பேப்பரையோ அப்படி ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். சப்பையாக இருந்தால் நல்லா இருக்காது. சரி, பேக்லாஷுக்கு ஜான்சனா வராரு. ஜான்சனா ஃபேன்ஸ் எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. WWE பார்த்தீங்கன்னா அடுத்தபடியாக கோடி ரோட்ஸுக்கும் சிஎம் பாங்குக்கும் ஒரு மேட்ச் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ஸ்டோரில் என்ன டெவலப் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டில் கூட பார்த்தீங்கன்னா சிஎம் பாங் அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் மேலே ஆசைப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதாவது ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை தோட்ட உடனே அன்டிஸ்பியூட்டட் டைட்டிலுக்கான லெவலுக்கு போகிறாரு. ஆக்சுவலி கைஸ், நம்ம சிஎம் பாங் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்டாக இருந்து என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே பண்ணிட்டாரு. ஹீல் கேரக்டருக்கான எண்டிங்கை பங்குக்கு WWE கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால் கூடிய சீக்கிரம் பங்கு ஒரு ஹீல் கேரக்டராக மாறுவாருன்னு எதிர்பார்க்கலாம். ஏன்பா பங்கு ஹீல் கேரக்டர் ஆகணும், கோடி ரோட்ஸ் ஹீல்
கேரக்டர் ஆகலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா கோடி ரோட்ஸோட ஸ்டோரியில் நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். ராண்டி, ஜான்சினா, கெவின் ஓவன்ஸு, ரோமன் ரெயின்ஸ்லேருந்து பல பேர் பார்த்தீங்கன்னா கோடிக்காக ஹீல் கேரக்டர் பண்ணியிருக்காங்களே தவிர்த்து கோடி இது வரைக்கும் ஹீல் கேரக்டர் பண்ணது கிடையாது. ஸோ ஒருவேளை பங்குக்கும் WWE பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ்க்கும் ஒரு மேட்ச் ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக கோடி ரோட்ஸ் வந்து ஃபேஸ் தானே தான் இருப்பார். CM Punk ஹீல் கேரக்டராக மாறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆக்சுவலி WWE இது ஒரு பெரிய மேட்சாக தான் பார்க்குறாங்க. ரசல்மனியா மாதிரி பெரிய ஈவெண்ட்டில் தான் நடத்தணும், அதுக்கு உண்மை தான். பட் ஆனால் இப்போ கோடி ரோட்ஸோடைய டைட்டில் ரீஜன் அப்படிங்கிறது போரிங்காக தான் போயிட்டு இருக்குது. இப்போ அவர் ராண்டி ஆர்டன் கூட வின் பண்ணாலும் பல ஃபேன்ஸ் மத்தியில் என்ன தெரியுமா, என்னடா ராண்டி ஆர்டன் சாம்பியன் ஆகலையா ஹூன்னு சொல்லிட்டு ரசிகர்கள் மத்தியில் கருத்து அப்படிங்கிறது ரொம்பவே முரண்பாடாக தான் இருக்குது. இப்போ WWE பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டன் அகைன் சாம்பியன் ஆக்குவாங்களா, 15 டைம் சாம்பியன் ஆக்குவாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். ஆனால் WWE பார்த்தீங்கன்னா இப்போ ராண்டி ஆர்டன் இருக்கும்போதே கோடி ரோட்ஸ்க்கு அன்னதன் ஸ்டோரியில் என்ன பார்த்தீங்கன்னா பங்கு கூட டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ பங்குக்கும் கோடி ரோட்ஸுக்கும் நம்ம கூடிய சீக்கிரம் அகைன் ஒரு மேட்ச் பார்க்கலாம். இவங்களுக்குள்ளே நம்ம பார்த்தீங்கன்னா 2016-15 காலகட்டத்தில் பார்த்துருந்தாலும் ரெண்டு பேரும் டாப் காய். அதுவும் கோடி ரோட்ஸோடைய வளர்ச்சி அப்படிங்கிறது அசுர வளர்ச்சி. கோடி ரோட்ஸ் AEW போனதுக்கப்புறமா CM Punk வர வைக்கிறதுக்கு முக்கிய காரணம் இவர் தான். WWEக்கு வந்ததுக்கப்புறமா CM Punk WWE வரதுக்கு காரணமும் கோடி ரோட்ஸ் தான். கோடி ரோட்ஸ்க்கும் CM Punkக்கும் WWE பார்த்தீங்கன்னா அடிக்கடி மேட்ச் நடக்க மாதிரி ஹிண்டிங் காட்டினாலும் இவங்க ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் காட்டிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு மேட்ச் நடக்கும்போது அது ஒரு பெஸ்ட் மேட்சாக இருக்கும். அதாவது பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பகை வந்து பிரிஞ்சு மேட்ச் அப்படிங்கிறது சாமி ஜெயினுக்கும் கெவின் ஓவன்ஸ்க்கும் மேட்ச் நடக்கும்போது எவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சாக இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்குள்ள மேட்ச் நடக்கும்போது அவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த மேட்சுக்கான ஸ்டோரியில் WWE பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு விதை போட்டிருக்காங்க. எப்போ மேட்ச் நடத்த போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். போன வாரம் இதே நாள் பார்த்தீங்கன்னா ரசல்மனியாக்கு முன்னாடி நான் ஒரு செய்தி சொல்லியிருந்தேன். WWE பார்த்தீங்கன்னா ரசல்மனியாக்கு முன்னாடி நடக்க போகிற ஸ்மாக்டவுனில் ஒரு புது உமன் சாம்பியனை உருவாக்குனா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் டிஃபனி சேஷனை புதிய யுனைடெட் சாம்பியன் ஆக்க போகிறாங்கன்னு. ஆனால் WWE போன வாரம் ஒரு சில பிளான் மாற்றங்கள் ஏற்பட்டதுனால இந்த யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை அப்படியே கேன்சல் பண்ணிவிட்டு யுனைடெட் சாம்பியனுக்கான கண்டெண்டர் மேட்சை நடத்திருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு புதிய நியூ கண்டெண்டராக பார்த்தீங்கன்னா டிஃபனி சேஷன் செலக்ட் ஆயிருக்காங்க. அதாவது போன வாரம் உமன் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்திருக்கணும், ஆனால் கண்டெண்டர் மேட்ச் நடந்துருச்சு. ஏன்னா ரசல்மனியாவுக்கு முன்னாடி புதிய சாம்பியன் உருவாக்காண்டானு. ஆனால் WWE பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ரசல்மனியாவில் கண்டிப்பாக புதிய சாம்பியன் ஆக்கலாம். அதாவது போன வார பிளானை இந்த வாரம் நடத்தலான்னு ட்ரை பண்ணுறாங்களாம். உமன்ஸ் யுனைடெட் சாம்பியனாக இருக்கிற ஜூலியாக்கும் டிஃபனி சேஷனுக்கும் இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் ஒரு மேட்ச் நடக்க போகுது. இதில் போன வாரம் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் படி நியூ யுனைடெட் சாம்பியனாக பார்த்தீங்கன்னா டிஃபனி சேஷன் ஆகி ஒரு மிகப்பெரிய மூவ்மெண்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை இந்த வாரம் நடத்த போகிறாங்களாம். ஸோ போன வாரம் சாம்பியன் ஆக வேண்டிய டிஃபனி சேஷன் இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் யுனைடெட் சாம்பியன் ஆக போகிறாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு ரசல்மனியாவில் மேட்ச் கொடுக்கல, அதுக்கு கொஞ்சம் மாற்று கருத்தாக, அதாவது ரசல்மனியாவில் தான் மேட்ச் கொடுக்கல, ஸோ ஒரு டைட்டிலையாவது ஸ்மாக்டவுனில் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக WWE பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஸ்மாக்டவுனில் ஜூலியாக்கும் டிஃபனி சேஷனுக்கும் யுனைடெட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடத்தி இதில் டிஃபனி சேஷனை யுனைடெட் சாம்பியன் ஆக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்குது. அண்ட் இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நேற்றுக்கே நம்ம சேனலில் போட்டுட்டோம். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அண்ட் தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் நண்பூஸ்.